பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. நான் அரசியல்வாதின்னு என்ன சொல்றேன்னா, எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த பேச்சு பேசணும், என்னென்ன ட்ராமா போடணுமோ அத அங்க போடுவார். அதை போட்டு அதை அதை ஒரு வியூகமாக வைத்து வெற்றி பெறத்துக்கு உண்டான வழிவகையும் தேடுவார். அப்படி பார்க்கும்போது இவர் தான் வந்து இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் இன்னும் கத்துன்னு இருக்கணும். அ அதனுடைய அதாவது அரசியல்வாதிகள் பொதுவா மோடி அவர்களையும் சேர்த்து இல்ல அவர எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் பெருமை பேசுவாங்க. ஆனா, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும்போது பேச மாட்டாங்க. அது என்ன காரணம்னா, மொழிப்பற்று லைட்டா நம்ம எல்லாருக்குமே மொழிப்பற்று உள்ள இருக்கும் இல்லையா? தாய் தமிழ்னா நமக்குன்னு ஒரு ஒரு உணர்வு இருக்கும். அத லைட்டா அப்படி அப்படி தூண்டி விட்டுட்டு, நான் உங்க ஆளு அப்படின்ற மாரி காட்டிக்குவாங்க. மத்தபடி தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனை அப்படின்னும் பொழுது, அதுல செவி சாய்ப்பது கிடையாது. அது ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிய வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு இயற்கை விவசாயத்த பத்தி பேசுவதற்கு ஐயா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட முதலமைச்சர் வந்து நேத்து எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன் லெட்டர். அவரும் டைமிங் பார்த்து தான் எழுதுறாரு. அதாவது இந்த மாரி நேரத்தில என்ன எழுதுறாருன்னா, நீங்க வந்து கொள்முதல வந்து கூட பண்ணணும். விளைச்சல் வந்து அதிகமா இருக்கு டெல்டால. டெல்டால விளைச்சல் அதிகமா இருக்கு. அப்புறம் அந்த பதம் வந்து 17 விழுக்காடுலேருந்து 22 விழுக்காடு போணும். விவசாயிகள் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரு பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு சரி எதுவும் செய்யல கொல்ல. மாநில அரசுல எதனா திட்டங்கள் இருக்கா? இல்ல குறைந்தபட்ச லாரிகள் அந்த தேங்குறத குறைக்கிறதுக்கோ, இல்ல லோட்மேன் அதிகமா போட்டு இந்த கொள்முதல் பண்ணுவதற்கோ, ஒரு ஒரு சில நடவடிக்கைகள், இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கூட மாநில அரசு பேசி அதை இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்றது மாரிலாம் இல்ல. அப்ப அவரு பிரதமர பொறுத்தவரையில என்ன பண்றாருன்னா, டெல்லியில ஒரு பேச்சு பேசுறாரு, பீகார்ல ஒரு பேச்சு பேசுறாரு, இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பேச்சு பேசுறாரு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.